ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். நியூ இயர் அதுமா பெருசாக ஸ்டோரி எதுவும் மூவ் பண்ணலனாலும் நம்மளை வெறுப்பேற்றாமல் இருந்தாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா மென்டல் ராகினியை வச்சு நம்மளை ஏதாவது டார்ச்சர் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கான எபிசோட் ஃபுல்லுமே ராகினி இந்த மாதிரி மென்டல் குரூப் யாருமே வரல. விஜய் காவேரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா குமரனை சந்தோஷப்படுத்துறதுக்காக காவேரியோட ஃபேமிலியில் விஜய் அதே நிவின் யமுனா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. நாளைக்கான எபிசோட்டும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்லேயே பார்த்தா குமரனை பார்க்குறதுக்கு கங்காவே ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதனால் பார்த்தா குமரன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா குமரன் வந்து இந்த ரியாலிட்டி ஷோவில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிடுவார். அதை தான் விஜய் சொன்னார். இப்போ அடுத்து நமக்கு என்ன முக்கியமான மூமெண்ட் இருக்க போகுது அப்படின்னா, இப்போ விஜய் வந்து இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா வக்கீல்கிட்ட பேசும்போது ஒரு ஷைன் ஒன்று வாங்கணும் மேடத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சொன்னார். எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு நாளைக்கே எனக்கு அந்த விஷயத்தை ரெடி பண்ணுங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ காவேரி பார்த்தா ஒரு பக்கத்து இன்னுமே கோவத்தில் அப்படி முறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா டைவர்ஸ் வாங்குறதுக்காக அப்படின்னா ராகினி அந்த அளவுக்கு வந்து வெறுப்பேற்றி வச்சிருக்காங்கல்ல, அதனால் அதை தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. செம்ம பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து விஜய் கொடுப்பார் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா இதை தான் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரவீன் சாரும் சொல்லியிருந்தார், டேரக்டரும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நல்ல வேலைக்காக பார்த்தா சர்ப்ரைஸ் இருக்கிறது வந்து நல்லபடியாக கொண்டு போனால் பரவாயில்ல. விஜய் காவேரி ரெண்டு பேரும் பிரித்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி இருந்தால் அந்த சீரியலை யாருமே பார்க்க விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்கிறேன்னு யாரும் கோவப்படாதீங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுதான். ஸ்டோரி எப்படியா இருந்தாலும் அந்த ஸ்டோரியை எப்படி எமோஷனலாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி விஜய் காவேரி ரெண்டு பேர் பேரை பிரிச்சுட்டாங்கனாவே இந்த சீரியலில் பார்க்குறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால் அப்படி ஒரு மூமெண்ட்டை கொண்டு போக மாட்டாருன்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஏன்னா பிரவீன் சார் வந்து ஏற்கனவே டைரக்ட் பண்ண எல்லா சீரியலுமே ரொம்பவே சூப்பர் ஹிட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா வில்லத்தனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்கல்ல, ராகினி, அஜய், அதே நேரத்தில் அந்த அன்பரசு, பசுபதி, இவங்களாம் அவங்கள வச்சு ஏதாவது காமெடி வில்லத்தனம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க, எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு ஏதாவது ஒரு ப்ரொமோ கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம அடுத்து எப்படி ஸ்டோரி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவான ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.